எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. இவர் கிறிஸ்தவர்களுடைய வாக்கை இவர் பிரிப்பாரு, இஸ்லாமியர்கள் வாக்க விஜய் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம அப்படி சொல்லிட முடியாது. என்ன வெறும் கிறிஸ்தவர்களுக்கான தலைவராக மட்டும் நான் விஜய் பார்க்கறேன். அதிமுகவோட ஓட்ட பிரிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க திமுக ஓட்ட தான் பிரிப்பாரு. அதிக தொகுதியில் கொடுக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. கேண்டிடேட் கிடையாது அப்படி, அதாவது ஆளுமை மிக்க உங்களுக்கு வேட்பாளர்கள் இல்லை என்பது அவர்கள் சொல்றாங்க. இந்த முறை அண்ணன் சீமானாவது வெற்றி பெற வேண்டும். ஏன் அப்படின்னா, தமிழ் தேசியத்தை பேசுகின்ற, வலுவாக உரையாடுகின்ற ஒரு நபராவது சட்டமன்றத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம், இது பிரியோ நியூஸின் அரசியல் தேடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். 2026 தேர்தல் மிக பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக போயிட்டு இருக்கு. இதில் பார்க்க போனால் இப்போ ஆளுங்கட்சி கூட்டணி, எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக கூட்டணி 4 முனை போட்டி இந்த தடவை தாவேகா நிற்குது, நாம் தமிழர் நிற்கிறாங்க. 4 முனை போட்டியாக எதிர்பார்க்கப்படுது. ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி மேலே கடும் விமர்சனங்கள் பொதுவாகவே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 2வதாக தொடர்ந்து வாய்ப்பு இதுவே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது, வரலாறு கிடையாது. இந்த நேரத்தில் இந்த 5 வருட போடுற எதிர்க்கிற விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அது பாதிக்கும் அப்படின்னு நம்ம பலர் நினைக்க. அவங்கன்னா ரொம்ப தைரியமாக இருக்காங்க, ஓட்டு பிரிய போது தைரியத்தில் இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்லுவது போல ஒரு முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த முறை தொடர்ச்சியாக ஆட்சிக்கு ஒரு சில விதிவிலக்குகள், அதாவது 1971 கலைஞர் அவர்கள் வந்திருக்கார், அது அந்த காலகட்டம். அது அந்த இல்லை இப்போது சமீப காலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி வரல. 1996 முதல் 2001 வரை இதே போன்ற ஒரு சிறப்பான ஆட்சியை அப்பொழுது தந்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொன்னாலும் கூட 2001ஆம் ஆண்டு ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். அதே போலவே 2006 2011 வரை மிகவும் ரொம்ப நம்பிக்கையோடு கலைஞர் அவர்கள் இருந்தார். ஆனால் 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியல. இதெல்லாம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறப்ப திட்டங்கள் அது சார்ந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், குறிப்பாக மேல்மட்ட நிர்வாகிகள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், மக்களிடையே இருக்கின்ற அந்த போக்கு அந்த பரஸ்பர அந்த ஒத்துழைப்பு எப்பொழுதுமே குறைந்து விடுகிறோம். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அவர்களால் மற்றவர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது மக்களை துன்புறுத்துவதாக அமைகிறது பொதுவாக. அதாவது ஒரு காலத்தில் சோஷியல் மீடியாலாம் கிடையாது, அதனால இவங்க என்ன வெளியில் தெரியாமல் இருந்தது. இப்போ நைட்டு பிரியாணி கடையை அடிச்சோன்னு 2 மணிக்கு அடித்தா 2:05 வெளில வந்துடுது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிறைய காவல்துறை மேலே இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள். அது மட்டும் இல்லை, மேல்மட்ட நிர்வாகிகள் நீங்கள் சொல்கிற போல துரைமுருகன் போன்ற மூத்த அரசியல்வாதிகளாம் கூட பேச்சு, துரைமுருகன், பொன்முடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அந்த உங்களுக்கு ஒரு மேட்டிமைத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பண்ணையார்த்தனம், அது இருக்கின்ற நிர்வாகிகளை தரக்குறைவாக பேசுவது, சமூக ரீதியாக அவர்களை அவதூறாக பேசுவது, ராமச்சந்திரன் நிக்க வச்சு பேசுறது, இது போன்ற செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அதற்கான எதிர்வினைகளை அந்த கழகம் தான் சுமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை கண்டிக்க தவறிவிட்டார் என்பது உண்மை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு 3ஆ ஸ்பிளிட் ஆகுது. அதிமுக, தாவேகா, நாம் ஸ்பிளிட் ஆனதுனால நம்ம ஈஸியாக ஜெயிச்சலாம் நினைக்கிறோம். ஆனால் களம் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுது. களம் அந்த மாதிரி இருக்கான்னு அரித்மேட்டிக் கால்குலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது நீங்களும் நானும் கூட்டணி சேருகின்ற போது அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, அடுத்ததாக எதிரிகள் பலம் குறைந்து இருக்கிறார்கள், அப்படிங்கிறப்ப நம்ம வெற்றி பெறுவோமா, இதையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் மனதில் யாரிடமும் சொல்லாத ஒரு செய்திகள் உண்டு. அது தேர்தல் அன்று தான் அதான் மௌன புரட்சி சொல்லுவோம் இல்லையா. அதுதான் 96 தேர்தல் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக அதிமுக அது எதிர்ப்பு அலையா. 2011 அவங்க நம்பியிருக்கலாம், நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கடுமையான விமர்சனங்கள். அந்த போன்ற எதிர்ப்பு இப்போ வெளியில தெரியாட்டியும் ஒரு மௌனமாக எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் இல்லையா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கருதுறேன்னா, நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரியும், நீண்ட கால அந்த அரசியலை நீங்கள் பார்வையாளராக இருக்கிறதுனால கடந்த இந்த 2021 26 வரை திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அவருடைய போக்கு எப்படின்னா பார்த்தீங்கன்னா, கலைஞரையும் தாண்டி மற்றவர்களை அரவணைக்கின்ற போக்கு. அதாவது கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், ஆனால் அதுவே சில நேரங்கள் அவருக்கு எதிராக மாறுது.
ஒரு ஒரு கூப்பிட்டு வந்து நிர்வாகிகளை எந்த வகையிலும் கண்டிக்கல, எனக்கு நிர்வாகிகள் என்னுடைய பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தலைவருக்கான, ஒரு முதலமைச்சருக்கான நல்ல குவாலிட்டி நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், நம்ம திராவிட இயக்கத்தின் ராத்திரி தூக்கம் வர அதெல்லாம் பொதுவெளியில் பேசுகின்ற போது ஒரு பலவீனமான தலைவரோ, ஒரு பலவீனமான முதலமைச்சரோ அப்படிங்கிற செய்தி அவங்க கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக அமைச்சர்களுக்கும் ஏற்படுவது இயல்பாக இருக்கிறது. இந்த வாக்குகள்லாம் இருக்கு. இப்போ விஜய் எடுத்துக்கோ. இப்போ எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி, பொதுவாக திமுக கூட்டணி தான் எதிர்த்து நிற்கும். இந்த தடவை விஜய் அவர் தானே, விஜய் யாருடைய வாக்கை பிரிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம நீண்ட காலமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லாரும் ஒரு புதிய கட்சி, அதுவும் வந்து உங்களுக்கு மாநில அளவில் அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய கட்சி யாரை பாதிக்கும், யாருக்கு அது சாதகமாக முடியும் என்று புதிய கட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம்னா, இப்போ 2006 வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்த பொழுது அவருடைய நேரடியாக சொல்லப்பட்ட செய்தி, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாதிக்கக்கூடிய வழியில் வருவார். அது அப்படியே நடந்தது. பல தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தோல்விக்கு காரணமாக இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் அந்த முறை வந்து தொங்கு சட்டமன்றம் போல ஒரு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. அவங்க கூட்டணி கட்சிக்கு இருந்தது, ஆனா இவங்களுக்கு இல்ல 96 இடங்கள் திமுக இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இல்லாத, ஜெயலலிதா கடைசி மைனாரிட்டி திமுக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதையும் கூட கலைஞர் என்னன்னா, ஆமா மைனாரிட்டி மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறதையும் அவரும் சொன்னாரு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய தாவேக்காவுடைய வாக்குகள் யாரு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிக்குமா, என்னை பொறுத்தவரை நான் பார்க்கின்ற பார்வை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருமளவு பாதிக்கும். ஏன் அப்படின்னா, இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாக்கு வங்கி என்பது சிறுபான்மையினர்களுக்கான வாக்கு வங்கி. உங்களுக்கு தெரியும், என்னதான் வந்து இந்து மக்கள் அதிகமாக பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் இஸ்லாமியர்களும் குறிப்பாக கிறிஸ்தவர்களும் திராவிட முன்னேற்ற வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் போதே 14+1 ஆரம்பிக்கும். திமுக 14% வாக்கு கண்டிப்பா வரும். நீங்க அப்படி இதை பிரிச்சாலுமே இவர் கிறிஸ்தவர்களுடைய வாக்கை தான் இவர் பிரிப்பாரு, இஸ்லாமியர்கள் வாக்கை விஜய் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம அப்படி சொல்லிட முடியாது. என்ன வெறும் கிறிஸ்தவர்களுக்கான தலைவராக மட்டும் நான் விஜயை பார்க்கல. என்னன்னா, உங்களுக்கு நான் கூட உங்களுக்கு தெரியும், விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்களை நம்ம வைக்கிறோம். அவர் எடுத்த எடுப்பிலே நான் முதலமைச்சராக வரேன்னு சொல்றதையோ, மற்ற கட்சிக்காரர் நிர்வாகிகள் அவர்களுக்கு செயல்படுவதையோ, இன்னும் இளைஞர்களை அவர் தவறாக வழி நடத்துவதை நான் விமர்சனம் வைத்தாலும் கூட அவருக்கென்று ஒரு வாக்கு வங்கி, பெரிதான வாக்கு வங்கி உருவாகி இருக்கிறதோ என்று நம்ம நம்ப வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள் வந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சில மனத்தாங்கல்களை விஜய் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை முழுமையாக நீங்கள் அங்கே வந்து என்னதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவுனா கூட ஒரு சில அதில் உள்ள இளைஞர்கள் விஜய் ஆதரிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள், இதுவரை யாருக்குமே வாக்களிக்காத வாக்காளர்கள், எனக்கு கடந்த 10-15 தினங்களாக நான் பார்க்கின்ற செய்தி, விஜய்க்கு வந்து ஒரு அதாவது கணிசமான வாக்கு வங்கி உருவாகி விடுமோ என்ற அந்த நோக்கம் எனக்கு அது பார்வை தெரிகிறது. ஏன் அப்படின்னா, நான் இப்போ பொதுவெளியில் நாம் வருகின்ற பொழுது இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள்னு ஒரு பொதுவாக இருப்பாங்க. அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக சீமானை கருதிய காலம் போய் சீமானுக்குன்ற ஒரு வாக்கு வங்கி உருவாகிற மாதிரி விஜய்க்கு நான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறதா நான் நினைக்கல. ஒரு அதை கான்சன்ட்ரேட்டாக ஒரு அந்த கணிசமான தொகுதிகள், அது குறிப்பாக அதாவது அவர்களுக்கு ஒரு விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் சேஞ்சரா இருக்க மாட்டாரு, ஒரு ஸ்பாயிலரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான். அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது அதிமுகவோட ஓட்டுகளையும் பாதிப்பாரு, திமுக ஓட்டையும் மாத்திப்பாரு. ஆனா கேம் சேஞ்சரா மொத்தத்துக்கு அந்த அளவுக்கு அவருக்கு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உருவாகியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கடந்த 3 ஆண்டுகளா திட்டமிட்டு தங்களுடைய நிர்வாகிகளை சரியான முறையில் வழி நடத்தி இருந்தால் விஜய்க்கே கூட அரசியல் புரிதல் இல்லைங்கிறதா என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி கையில் இருக்கு, நிர்வாகிகள் இருக்காங்க, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு என்னன்னா அவங்களுக்கு அலிகேஷன்ஸ் இல்லை. புதிதாக வர்றவங்க மேலே யாரும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இதை நல்லா இன்னும் கூட சிறப்பாக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு எப்படி சில பலமாக இருக்குது, அதாவது அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்து நடவடிக்கைகள் வந்து அரசியல் ரீதியாக அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. பல இடங்களில் அதற்கான உங்களுக்கே தெரியும், வேட்பு மனுக்கள் நிரப்பி தரக்கூடியதாக இருக்கட்டும், விஜயுடைய மனுக்கள்லேயே குளறுபடிகள் இருந்தது. ஏன்னா அதற்கான சரியான ஒரு நான் நினைக்கிறேன்னா, இன்னொன்று ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு பின்பு கடந்த ஒரு 10 வருஷமாக பார்க்க போனீங்கன்னா, அவங்க இறந்த 2016 நியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த 10 வருஷம் ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் தெரிந்தது. என்ன அப்படின்னா, எளிமையாக அணுகக்கூடியது. எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஓபிஎஸ் இருக்கும்போதும் சரி, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்ன்றது முதலமைச்சருங்கிறது எளிதாக அணுகக்கூடிய விதமாக இருந்தது.
இப்போ மீண்டும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த தனி விமானம் அது தூரத்தில் இருந்து இருக்கிறது, இந்த கலாச்சாரம் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வருதோ அப்படின்னு நினைக்கிறேன். சரியா அது? அதுதான் உண்மை. நீங்க சொல்லக்கூடியது 100% உண்மையாக நான் கருதுறேன். என்ன காரணம்னா, கலைஞர் அவர்களை வந்து பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அம்மையார் ஜெயலலிதாவை அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய வட்டம் உருவாகி அவங்க நீங்க சொல்ற மாதிரியான தனி விமானத்துல போறது, ஆனாலும் கூட அதை மக்கள் ரசிச்சாங்க. என்னன்னா ஒரு பெண் என்பதால் ஒரு ஆளுமையாக இருக்கிறார் அப்படிங்கிற பார்வை இருந்தது. அவங்களை எளிதாக நெருங்க முடியாத ஒரு காரணம். அதாவது அவங்களே உருவாக்கிக்கிட்டது அந்த அந்த உள்வட்டம் தான். அந்த நினைப்பு இவர் அதுதான் தவறு. அது என்னன்னா விஜயை பொறுத்தவரை அவரை மக்கள் என்ன நினைச்சு அவருடைய ரசிகர்களோ புதிதாக வரக்கூடிய இளைஞர்களோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கான ஒரு இளம் தலைவராக வருவார் அப்படிங்கிற அவர் அவர் ஒவ்வொரு முறையும் அதை உடைத்தெறிவதே அவருடைய பணியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தனி விமானம் மட்டும் இல்லை, அவருடைய அந்த செயல்பாடு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கரூர் இஷ்யூலேயே பார்த்தீங்கன்னா அந்த வரும்போது அந்த உள்ள இந்த லைட் ஆஃப் பண்ணி இதெல்லாம் வந்து தன்னை வந்து ஒரு பிம்பமா ஏற்கனவே முதல்ல சொன்னீங்களா, யாரு செஞ்சாலுமே உடனடியாக தெரியுதுன்னு சொன்னீங்க இல்லையா திரு ஸ்டாலின் அவர்களை சொல்லும்போது, அது மாதிரி விஜய்க்கு இருந்தோம். அவர் என்ன செஞ்சாலுமே இன்னைக்கு வந்து அது பொதுவெளியில் வந்து விமர்சிக்கப்படுகிறது. அதை வந்து இன்னும் சொல்லப்போனால் நகைச்சுவையாக மாற்றி விடுகிறார். இதுதான் உண்மை. இல்லை, இந்த காலகட்டங்களில் இப்போ பார்க்க முடியும், இவர் யாரோட ஓட்டை பிரிப்பாருன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா அதிமுகவோட ஓட்டை பிரிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்றீங்க திமுக ஓட்டை தான் பிரிப்பாரு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை ஒரு பகுதி பிரிக்கிற மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு டிடிவி பிரிச்சார் இல்லையா போன முறை, அது வந்து பாதிப்பு உங்களுக்கு தெரியும். 2000 ஓட்டுனாலும் 3000 ஓட்டுனாலும் அது இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு நீங்கள் 500 ஓட்டு. அதனால தான் தேமுதிக போன்ற கட்சிகளை கூட திராவிட முன்னேற்ற கழகம் இணைச்சிருக்கு. துரைமுருகன் போன தடவை ஜெயிச்சது 760. அது கூட 760. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த முறை சீட்லாம் கொடுத்துருக்க வேண்டியதில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா முடியல. ஆமா, அவர் நான் என்ன சொல்றேன், இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுகள் வந்து நிர்வாகிகளை பேசுறதெல்லாம் அவருக்கெல்லாம் கட்டாய ஓய்வு கொடுத்துடலாம். நான் என்ன சொல்றேன், மூத்த அரசியல்வாதி பையனுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாச்சு. நான் என்ன சொல்றேன், மூத்த அரசியல்வாதி அனுபவம் மிக்கவர் இதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் வந்து இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வந்து பழைய ஆட்களையே நீங்க திருப்பி நிறுத்துறது வந்து மிகப்பெரிய பலவீனமா இருக்கு. அதோட இந்த கூட்டணி கட்சிகள் பொதுவாக திமுக வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லும் அப்படிங்கிறது உண்மை. கலைஞர் காலத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் காலத்தை வரைக்கும். ஆனா தேமுதிகவோட ஒரு வாக்கை உள்ள கொண்டு வருவதற்காக இவர்கள் தவறான சில விஷயங்கள் செய்யலாங்களோ கூட்டணி கட்சிகளை, திருமாவளவன்லேருந்து இந்த விடுதலை சிறுத்தைகள்லேருந்து கம்யூனிஸ்டுகள்லேருந்து, அதாவது இந்த சட்டசபையில் யார் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எந்த தரப்பு ஆட்சி செய்தாலும் கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனா அவருடைய எண்ணிக்கை குறைக்கிறது என்ன அந்த காரணம் இருக்கு இல்லையா, அது இந்த தடவை மிகப்பெரிய புகைச்சல். அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொஞ்சம் தாராளமான தொகுதியில கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீண்ட கால அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தேன். ஆமா, 2019 திமுக கூட பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், எதிர்காலத்துல எதுவும் நடக்கலாம் சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேரும் பண்ண மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சியை நான் நினைக்கிறேன். என்னன்னா ஏதேனும் தவறு நடந்தால் கட்சி ரீதியாக மட்டும் பார்க்காம மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் கூட இரட்டை இலக்கத்தில் கொடுத்துருக்கலாம், திருமாவளவனும் கொடுத்துருக்கலாம். ஆனால் தேமுதிக கொடுத்ததை நான் தவறாக சொல்ல, ஆனாலும் கூட இவர்களுக்கு ஆனால் தொகுதி இவர்களுக்கு இல்லைங்கிறத. தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கட்சி உண்மை. அதாவது நீங்கள் சொல்கிற நாளைக்கு ஒரு வேளை ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறது உடனடியாக அவங்களுக்கு அதிகாரத்துக்கான இது உங்களுக்கு நேரடியாக தெரியும். ஏற்கனவே ராஜ்யசபா வந்து திரு சுதீஷ் அவர்களுக்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கூட இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு எம்பி சீட்டுக்காக தான் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேமுதிக வந்து நம்பிக்கையாக அவங்களோடது எப்படின்னா ஜெயலலிதா மாதிரி அந்த அம்மையார் எப்படி சொல்லுவாங்க இல்லையா, கூட்டணி என்பது தேர்தலோடு முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு அவங்களோட வேலையை பார்ப்போங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நினைக்கக்கூடிய. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் திமுகவோட 5 வருடங்களாக பல்வேறு கூட இருந்தது விடுதலை சிறுத்தைகள். பல்வேறு போராட்டங்களை எல்லாம் அரசாங்கம் இதாக செய்தாலுமே ஒரு நம்பகத்தன்மைன்னு அவங்களுக்கு இருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் சட்டசபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு திமுக ஏன் யோசிக்குது? இல்லை, இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன், எந்த முறையும் இல்லாத அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தடுமாற்றம் இதில் நான் பார்த்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்து 1999 2001 தேர்தலையும் அவருக்கு 8 தொகுதிகள் தான் கொடுத்தாங்க. 25 வருஷத்துக்கு பிறகு அதே 8க்கே தாண்டல, அதே 8 தொகுதி தான். மக்கள் நல கூட்டணியில் 25 அது வந்து தானாளிக்கிற பெரிய விஷயம். ஆனால் 2011 ஒரு 10 தொகுதி கலைஞர் கொடுத்தாரு. ஆனால் 10 தொகுதியில் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. அதாவது அரசியல் ரீதியாக பார்க்கின்ற போது திருமாவளவனுடைய குறிப்பாக இந்த ஷானவாஸ் தொடர்பாக அவர் அளித்த நேர்காணல்கள், ஷானவாஸ் தனியாக கொடுத்த நேர்காணல்கள், இதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்காக பின்னடைவாக நான் பார்க்குறேன்.
இன்னொன்று, அவர் எடுத்த எடுப்பிலே காட்டுமன்னார் கோயிலில் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் நிற்காமல் இப்போ இளைய பெருமாள் அவர்களுடைய மகனை அந்த இளைய பெருமாள் பையன் அவரே வந்து காங்கிரஸ் சம்பந்தம் இல்லாம இப்போ நேற்றைய ஒரு நண்பர், ஒரு விடுதலை சிறுத்தைகள் நண்பரோடு பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளில் எத்தனையோ பேர் அதற்கு தகுதியான நபர்கள் இருக்கும்போது காங்கிரஸிலிருந்து ஒருவரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் என்னங்கிறார். அதாவது ஏற்கனவே 3 சிட்டிங் எம்எல்ஏக்கு கொடுக்கல, எஸ் பாலாஜி கொடுக்கல, நான் என்ன சொல்றேன், புதிதாக கூட கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் தகுதியான ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அரசியல் பகிர்வது நான் வந்து ஏற்கனவே கொடுத்த ஆட்களுக்கு புதிதான ஆட்கள் கொடுக்குறேங்கிறப்ப இளைய பெருமாள் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒண்ணு. அப்ப திமுக நினைக்கும்ல, உங்களுக்கு 8 கொடுத்தது போதும்னு, வேணா உங்களுக்கு கேண்டிடேட் இல்லாம தான் இன்னொரு அந்த குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேலையும் விடுதலை சிறுத்தைகள் மேலையும் கம்யூனிஸ்டுகள் மேல இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட்ல சொற்ப தொகுதியில் தான் கொடுத்துருக்காங்க. அதிக தொகுதியில் கொடுக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. கேண்டிடேட் கிடையாது அப்படின்னு. அதாவது ஆளுமை மிக்க உங்களுக்கு வேட்பாளர்கள் இல்லை என்பது அவர்கள் சொல்றாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் மனதில் நினைத்தது. அது கடைசி வரைக்கும் திமுக கொடுக்காதுன்றது நமக்கு தெரியும். உங்களுக்கு அவங்களுக்கும் முதல்ல அவங்க அறிவிச்சிட்டாங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அதிகமான தொகுதியில் உதயசூரியன் நிற்க வேண்டிய சூழல். அப்படிங்கிறப்ப தான் இந்த காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்ல அதிக தொகுதிகளை கேட்டு நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்னு தான் தேமுதிக உள்ள வராங்க. தேமுதிக உள்ள வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய அந்த பேரம் காங்கிரஸோட தாவேக்காக போயிரும் நினைச்சாங்க. அதாவது காங்கிரஸ் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக வெற்றி கழகத்தை காட்டி ஒரு 60 தொகுதிகள் வரை பெற வேண்டும். எல்லாருக்குமே அவங்க தொகுதிகளை வளர்ச்சி அடைவதற்கு தானே பார்ப்பாங்க. அப்படி நினைச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த எண்ணம் இருந்தது. கம்யூனிஸ்டுகள் வந்து பொதுவாக நமக்கு உரிய இடங்கள் கிடைச்சிரும் போன மாதிரி நினைச்சாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. அதேமாதிரி திமுக அடித்த கேண்டிடேட்லேயே பார்த்தீங்கன்னா, கூட்டணியில் கடைசியாக நத்தம் கேண்டிடேட்டு அவர் அறிவிச்சாங்க இல்லையா, அவர் பிரச்சனை கருணாஸுக்கு கொடுத்தது, இது எல்லாமே இது எல்லாமே ஒரு களத்தில் தொண்டர்கள் எப்படி இணங்கி வேலை செய்ய, ஏற்கனவே காங்கிரஸோட தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் இணைந்து வேலை செய்வார்களா? இல்லை, இன்னொரு செய்தியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். காங்கிரஸ் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உள்ள தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் உள்ள நபர்கள் இருக்க மாட்டாங்க, தொண்டர்கள்னு இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியாக காங்கிரஸ்ல இருந்து யாராவது மேலிட உங்களுக்கு தலைவராக இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொண்டு போய் தொகுதியில் திணிப்பாங்க. இப்போ நீங்கள் ஜி.கே. மணி பையன் தமிழ் குமரன் அவர் எந்த கட்சியில் இருந்தாரா? இப்போ நான் எங்களுடைய தொகுதி துறையூர் சட்டமன்ற தொகுதி, கடந்த முறை நானும் வேட்பாளர். அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா லெனின் பிரசாத்னு ஒரு நபரை கொண்டு வராங்க. அவர் சம்பந்தமாக அங்கே துறையூருக்கு யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ்ல இருந்து நிறுத்திருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏற்கனவே 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததுனால காங்கிரஸுக்கு தள்ளி விட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து அந்த வேட்பாளர் வந்து கடைசி நேரத்தில் தான் அறிவிக்கிறாங்க. அவருமே பார்த்தீங்கன்னா வெளியூர்காரராக இருக்காரு. அவர் சம்பந்தமா அந்த தொகுதியிலேயே யாருக்கும் தெரியல. இப்போ அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அங்கே வருது. நேரடியாக உதயசூரியன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இல்லாதப்ப காங்கிரஸ் நிறுத்துறாங்க. அங்கேயும் வந்து அதற்கு தொகுதிக்கு சற்றும் தொடர்பு இல்லாத நபராக இருக்காரு. இது எல்லாமே தேர்தலில் எதிரொலிக்க கண்டிப்பாக எதிரொலிக்கும் இல்லையா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? இந்த முறை 8% வரைக்கும் அண்ணன் சீமானை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரே நிலைப்பாடு, கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து நிற்போம். அதில் வந்து எப்போவுமே நான் அந்த நிலைப்பாட்டில் வெற்றியோ தோல்வியோ நான் எப்போவுமே அண்ணன் சீமானை அவர்களே இந்த ஒரு நிலைப்பாட்டில் மட்டுமே அவரை நான் ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாள். ஏன் அப்படின்னா, மற்றவர்கள் மாதிரி அந்த ஹாஸ்டலிங் மைண்ட் இல்லை. எப்பொழுதுமே அலைபாயக்கூடிய நான் அவங்க போகலாமா இவங்க போகலாம் இதெல்லாம் இல்லாமல் 234 தொகுதியிலையும் குறிப்பாக 100 பேருக்கு மேலே பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அனைத்து சமூகங்களுக்கும் வாய்ப்பு. எந்தெந்த பகுதியில் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தவரை அண்ணன் வாக்கு வங்கியோடு இந்த முறை அண்ணன் சீமானாவது வெற்றி பெற வேண்டும். ஏன் அப்படின்னா, தமிழ் தேசியத்தை பேசுகின்ற, வலுவாக உரையாடுகின்ற ஒரு நபராவது சட்டமன்றத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அண்ணன் சீமான் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட எப்படி கம்யூனிஸ்டுகள் சட்டசபையில் இருக்க வேண்டுமோ அது மாதிரி சட்டமன்றத்தில் இவரும் இருக்கணும். இன்னும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து சந்திப்பது மட்டும் இல்லாமல் அதில் வெற்றி பெறுவதற்கான சில முயற்சிகளும் எடுக்கணுமே ஒழிய, இன்னமும் வந்து நான் வந்து வென்றால் முயற்சி, வெல்லாவிட்டால் பயிற்சி அப்படிங்கிற அந்த ஸ்லோகன்ஸ் இனிமேல் வேலையாகாது. அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வரணுங்கிறது என்னுடைய எண்ணம். தாவேகாலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் நாம் தமிழரில் இது வரைக்கும் அந்த 8%, 2% தான் அவரோடது, மிச்சம் 6 இங்கே தாவேக்கால இளைஞர்கள் இப்போ எல்லாரும் அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது தெரிஞ்சிடும். என்னன்னா, இப்போ இளைஞர்கள் முழுமையாக விஜயை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசுகின்ற கருத்தியல் ரீதியான இளைஞர்கள் அண்ணன் சீமானை போக மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வகையில் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு கருத்தியல் ரீதியான இளைஞர்களை வளர்த்து எடுத்திருக்கிறார். அதில் நிறைய பேர் அதிமுக போயிடுறாங்க, அது வேற இது. ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்களிடம் அரசியல் புரிதல் இருக்கிறது. நீங்களே சொல்கிற மாதிரி திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவங்க, இப்போ பழைய கம்யூனிஸ்டுகள்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான அரசியல் நிலைப்பாட்டை பற்றியும் நாம் தமிழர் கட்சியோடு நம்ம பேச முடியும். தமிழக வெற்றி கழகத்தோடு அதை பேச முடியாது.
நாம் நினைக்கிறது என்ன, வருகின்ற இளைய தலைமுறை அரசியல் ரீதியாக அனைத்தையும் அறிந்து புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுகின்ற இளைய தலைமுறையாகத்தான் நம்ம எதிர்பார்க்குறோமே ஒழிய, எடுத்த எடுப்பிலே வந்து ஒரு கவர்ச்சிகரமான விஜய்ங்கிற நடிகரை சொல்லி வரக்கூடிய இளைய தலைமுறையுடைய அரசியல் நிலைப்பாடு தவறாக இருக்கிறது. இல்லை, இந்த இளைஞர்கள் அங்கே போக மாட்டாங்கன்ற. கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதாவது சீமான அவர்களுக்கு இருக்கின்ற நாம் தமிழருக்கு இருக்கின்ற அந்த வாக்கு வங்கி கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த வாக்கு வங்கி உயருமா அப்படிங்கிறது தெரியல. அதாவது அந்த வாக்கு வங்கியை அப்படியே வந்து அவர் கொண்டு வந்தால் கூட அது பெரிய வெற்றி தான். ஏன் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற அந்த இது தனி. இந்த 234 தொகுதியிலும் 8% வாக்குகளை அவர் வாங்கினாவே மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். 4 முனை போட்டியில். ஆமாம். இல்லை, விஜயோட அவங்க சொல்கிறாங்க விஜயோட வாக்கு சேர் 40% அப்படின்றாங்க. புரியவே இல்லை. எல்லாருக்குமே 40-40னா 120 140. இப்போ தேர்தலுக்கு பிறகு நம்ம உரையாடுவோம். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் சரியான முறையில் ஒரு 8 குறிப்பாக 8-9%. அதாவது முதல்ல விஜயகாந்த் வாங்கினார் இல்லையா, அது போல. ஆனால் அப்போ விஜயகாந்த் பார்க்குறாலாம் விஜயகாந்த் தான் ஓட்டு போடணும் தேமுதிக. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் 10% வினார். ஆமாம், அதாவது 10.15 வாங்கினாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ 8% நீங்கள் சீமான் அவர்களுக்கு சொன்னது போல் அதை ஒட்டி தான் விஜய்க்கும் வரும். பரவாயில்ல. எனக்கு எல்லாம் கூட்டம் அவ்வளவு கூட்டம் கூடுது. கூட்டம் எல்லாமே உங்களுக்கு வாக்குகள் ஆகாது. தமிழ்நாடு அரசியல் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு உணவகத்துக்கு போனால் அவங்க சொல்கிறாங்க பார்க்க வர்ற கூட்டம் ஏன் வாக்கு போட மாட்டேன்னு அது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, அதாவது ஒரு முறை இப்போ கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை பயிற்சியாக எடுத்திருந்தாருன்னு வைங்களேன், அவருக்கு எவ்வளோ வாக்குகள் வரும்னு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம பேச முடியும். இப்போ களத்தில் இல்லை இப்போ சட்டமன்ற, ஆனால் அவர் களத்தில் இருந்தவங்களா களத்தில் இல்லைங்கிறாரு. இப்போ சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் அவங்க வேட்பாளர்கள் எப்படி நிறுத்திட்டாங்க. கூட்டணி எதிர்பார்த்தாங்க, நடக்கலை. கடைசியாக ஒரு வகையில் 234 தொகுதியிலும் குறிப்பாக இவர் 2 தொகுதியில் நிற்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 234 தொகுதிகளிலும் அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பது யாருக்கு தெரியும்? 5000 10,000 இல்லை இளைஞர்கள் ஒரு 15,000 இல்லை ஒரு 5 தொகுதிகளை வெற்றி பெறுவார்களா, இல்லை ஒரு 3 தொகுதிகளில் வந்து இவர் 2 தொகுதியில் நிற்கிறார், 2லையும் ஜெயிப்பாரா, இல்லை 1ல் ஜெயிப்பாரா, இல்லை 2மே மிஸ் ஆகுமா? இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்? எதுவுமே தெரியாது. அதாவது என்னென்னா, அரசியல் ரீதியாக நான் என்ற பார்வையாளர்கள் சொல்லுகின்ற செய்தி, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா, ஒவ்வொரு காலமும் தெரியும் இல்லையா, டி ராஜேந்தர் வந்தால் சொல்லுவாங்க, பாக்யராஜ் வந்தால் சொல்லுவாங்க, அடுத்தது விஜயகாந்த் வந்தப்பவும் சொன்னாங்க, கமல் வந்தப்பவும் சொன்னாங்க, ரஜினி வராதப்பவும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய்க்கென்று உள்ள வாக்கு வங்கி என்னை பொறுத்தவரை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை விஜய் வெல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அது கூட திருச்சி கிழக்கில் தான் வெல்வார். பெரம்பூர்லேயே அவர் நம்பினது வந்து கிறிஸ்டின் ஓட்டு நம்பி தான் பெரம்பூர்ல. திருச்சி கிழக்குலையும் கிறிஸ்டின் ஓட்டு. ரெண்டு தொகுதியிலுமே கணிசமாக உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் வாக்குகள். ஆனால் அதுலேருந்து திருவிக நகர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த வாக்குகள்லாம் மாறிடுச்சு. இல்லை, பெரம்பூர் வந்து உங்களுக்கு வந்து மற்ற தொகுதிகளை காட்டிலும் ஒரு அடிப்படையான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆங்கில இண்டியன்ஸ் இருக்காங்க அங்கே பெரம்பூரில் இருக்காங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி அவருக்கு தெரிஞ்சதுனால தான் நிற்கிறார். யார் சொல்லி நிற்கிறான்னு தெரியல. ஆனாலும் கூட நான் விஜய் எப்படி சொல்கிறேன்னா, கிறிஸ்தவர்களுக்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. அவர் பொதுவான தலைவராக தான் உருவாகி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அவரை கொண்டு போவேனான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க யோசிக்கிறது அப்படிதான் யோசிக்கும்போது அப்படிதான் யோசிக்கிறாங்க. அது வந்து பார்வை எப்படி வேணா இருக்கலாம். நான் என்னை பொறுத்தவரை சாதி மதங்களை கடந்த அரசியல்வாதியாக இருப்பது தான் ஒரு வளர்கின்ற தலைவருக்கு நல்லது. திமுகவுக்கு எந்த அளவுக்கு உதவும் நினைக்கிறீங்க? ஒன்றுன்னு ஒரு அடிப்படை, ஏற்கனவே திரு கேப்டன் அவர்கள் மேலே உள்ள அனுதாபம், அவர் மேலே மக்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் உண்டு. மற்றவர்கள் மாதிரி இல்லாமல் மக்கள் மீது அக்கறையாக இருந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதீத அந்த அவர்களுக்கு முக்கியத்துவம் அது ஓரளவிற்கு தேமுதிகவிற்கென்று அவர்கள் வளர்கின்ற கட்சியாக மீண்டும் லைம் லைட்டில் வந்திருக்காங்க. இன்னொன்று, ராஜ்யசபா கொடுத்து 10 தொகுதிகள் கொடுத்தாங்கிறது அவருக்கு வந்து இவ்வளவு நெருக்கடியிலையும் அவங்களுக்கு வளர்ச்சிக்கானதாக பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவருக்குன்று உள்ள ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் அப்படியே இருக்காங்க. மற்ற வந்துட்டு போனவங்களாம் போயிட்டாங்க. விஜயகாந்துக்குன்று உள்ள நிரந்தரமான வாக்கு வங்கி ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு 1000-2000 பேர் கூட நீங்கள் வைங்களேன், அது எல்லாமே திமுகவுக்கு கண்டிப்பாக வரும். அது ஏன் வரும்னா, தேமுதிகவிற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், குறிப்பாக திருமதி பிரேமலதா அவர்களையும் வேட்பாளராக, அது விஜயகாந்த் மகனும் அவர்களும் உங்களுக்கு விருதுநகர் வேட்பாளர். அதனால் இந்த 2 பேருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் கூட்டணி அமைப்பது ஒரு வெற்றியை தரும். பார்ப்போம். 2026 தேர்தல் முடிவுகள் வந்தோன்னா மீண்டும் கண்டிப்பாக சந்திப்போம். அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா தேர்தலையும் இல்லாமல் இந்த தேர்தல் ஒரு புதிய ஒரு என்னென்னா 4 முனை போட்டி, நேரடியாக 4 முனை போட்டியாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து மற்றவர்கள் வந்து ஒரு பலவீனமான கூட்டணியாக இருப்பாங்க. இந்த முறை இந்த 4 கூட்டணிக்குமே, குறிப்பாக இவங்க 2 பேரும் தனியாக நிற்கிறாங்க, இவங்க கூட்டணியோடு. இந்த முறை என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இது சார்ந்து இல்லாமல்
திரு விஜய் அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் 234 தொகுதியில் நேரடி போட்டியாக அந்த பார்வையில் நான் பார்க்குறேன். அதனால அவங்களுக்கு இடையில போட்டியில் யார் அடுத்த கட்ட தலைவர் வருவாருங்கிறது தெரியும். கண்டிப்பாக சந்திப்போம். மீண்டும் நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை தெரிவித்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.